ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் என்ன, 1ஆம் தேதியிலேருந்து என்னென்ன கிரக மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான கடகராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. சிம்ம ராசியில் கேது, கும்பராசி மகர ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை. இதில் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கார். கும்பராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த மாதத்தில் மாத ஆரம்பமான பிப்ரவரி 3ஆம் தேதி அன்னைக்கு புதன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. பிப்ரவரி 5ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. பிப்ரவரி 12ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. செவ்வாய் 23ஆம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி 23ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தன்னுடைய உச்ச வீடான மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்கள். இந்த மாற்றத்தினால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மாறப்போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். இதில் இந்த மாதத்தில் உங்களுக்கு வேறு கிரக பயிற்சிகள் எதுவும் கிடையாது. அதனால் சந்திரனை பேஸ் பண்ணி தான் இந்த மாதம் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இருக்கிறதே 28 நாள் தான். இதில் தமிழ் மாத பிறப்பு, அதாவது மாசி மாத பிறப்பு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி அன்றைக்கி நடக்கிறது. அதனால் சீக்கிரமாக எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும். அதற்கேற்றாற் போல் உங்களுக்கு நற்பலன்களும் அமைய வேண்டும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். கடகராசி நண்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்கள். கடகராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சந்திரன் தன்னுடைய பயணத்தை உங்கள் ராசியிலேருந்தே துவக்கிறார். இதனால் இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கும். இன்ஃபேக்ட் ஒன்று சொல்லப்போனால் முதல் 2 நாட்கள்லேயே பௌர்ணமி வருது. தெளிவான சிந்தனையோடு இருப்பீங்க. ஸோ ஆரம்பமே அமர்க்களமாக இருக்குது. அதனால் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். அதே சமயம் யோகாதிபதி கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குருவும் செவ்வாயும், குரு உச்சத்துக்கு பக்கத்தில் இருக்கார், செவ்வாய் உச்சஸ்தானத்திலிருந்து தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால வேலை ரீதியாக புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நட்புகள் உதவிகரமாக செயல்படுவார்கள். சில நட்புகள் தங்களுடைய டாமினேஷனை வெளிப்படுத்துவாங்க. அதனால் அவங்க விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பட்டும் படாமலும் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நட்புகள் விஷயத்தில் சில புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுனால, அதாவது புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படுறதுனால உங்களுடைய வியாபார ரீதியான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிப்பில் அவங்க கெட்டிக்காரத்தனத்தை வெளிப்படுத்தி பெரிய மனிதர்களின் தொடர்பையும் நட்பையும் பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், அதாவது கடகராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானாதிபதி உச்சத்தை நோக்கி பயணிக்கிறாரு. ஆனால் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட்டதுக்கான சூழ்நிலை இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் உறவுகளே உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உறவுகளே உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறதா அவங்க சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலி நீங்கள் தான் கரெக்டாக பேசுவீங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறீங்க. அவங்கக்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணி ஜெயிக்க முடியாது. ஆனால் உங்களுடைய தரப்பு நியாயமான பாயிண்ட்ஸை, வேலிட் பாயிண்ட்ஸை மட்டும் முன் வச்சுட்டு நீங்கள் அவங்களுடைய டெசிஷனுக்கு விட்டுருங்க. அவங்களா அதை சரி பண்ணிவிட்டு ஓகே இவர் சொன்னது கரெக்டு தானே புரிஞ்சுக்கிட்டு வர வரைக்கும் பொறுமையாக இருங்க. இதில் அஷ்டமஸ்தானத்துக்கு 4 கிரக 5 கிரக சேர்க்கை ஏற்படும். அதற்கு குரு பார்வை இருக்கிறதுனால சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது 7ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம். அதாவது உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய படிப்பாற்றலின் மூலமாக குடும்ப கௌரவத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இதில் இந்த மாத கடைசியில் அந்த குழந்தைங்களுடைய மேல் படிப்புக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிற டிஸ்கஷன் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அவர்களால் குடும்ப கௌரவம் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்குது.
இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், திருமண வயதில் இருக்கும், திருமண பேச்சுவார்த்தைகளில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் சற்று தாமதம் ஏற்படும் அல்லது பதட்டம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருந்தாலும் மாத கடைசியில் அந்த சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண விஷயம் மட்டும் இல்லைங்க, காதல் விஷயத்திலும் உங்களுக்கு எதிரியாக இருப்பவர்களே உங்களுக்கு நட்பாக செயல்பட்டு உங்கள் காதலில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக சொந்தமாக தொழில் துவங்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல மென்டார், உங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுக்கக்கூடிய நபர் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி உங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்கறதுக்கோ அல்லது தானே லோன் கொடுக்கறதுக்கோ முயற்சி எடுப்பார். இதனால் உங்களுக்கு தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்தி நல்ல பெயரை எடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள் சற்று எதிரிகளின் செயல்பாடுகளால் சங்கடத்தை அனுபவித்தாலும் எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் வருமானத்தில் குறைவு இருக்காது. கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக லாபம் பெருகுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு மாத பிற்பகுதியில் வார்த்தை விரயங்கள் ஏற்படுமே அன்றி அதனால் பெருசாக லாபம் இருக்காது. ஆனால் தேவையான அளவுக்கு பணவரம் இருந்து கொண்டே இருக்கும். அதாவது வருமானத்தில் பெரிய ஏற்றமோ பெரிய இறக்கமோ இல்லாத மாதமாக இருந்தாலும் எதிரிகள் தொல்லை அதிகரிக்கிறதுனால நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு. அதுவும் குறிப்பாக அமாவாசை, மாசி அமாவாசை, அது என்றைக்கு வருதுன்னா பிப்ரவரி 17ஆம் தேதி அன்றைக்கி, பிப்ரவரி 17ஆம் தேதி அன்றைக்கி வருது மாசி அமாவாசை. அன்னைக்கு போயிட்டு பிரத்யங்கரா தேவியை நீங்கள் மிளகாய் வற்றலை போட்டு வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வியாபாரத்தில் இருந்த எதிரிகளின் தொல்லை அகலும். உங்களுடைய ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் உடம்புக்கான பலன்கள். உங்களுடைய உயிருக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், வாட்ஸ்அப்புக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர், கீழே 2வது நம்பர் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த 2 எண்களிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான, இது நீங்கள் ஜாதகம் அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை அனுப்பி அதற்கான கேள்விகளை அனுப்பி அதற்கான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய அடுத்த ஒரு வருடம், அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த 2026 எப்படி உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்து கொள்ளலாம் என தெளிவு பெறுவீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.